Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 515 பார்ட் 2. ஓபன் பண்ணா கிராண்ட் லைன்ல இருக்க அந்த போபின் ஐலாண்ட காட்டுறாங்க. நம்ம உசோப்பு கண்ட மேனிக்கு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். ஹெரக்லஸ்க்கு ஒரே அளவும் புரியல எதுக்கு இவன் இப்படி ஓடிட்டு இருக்கான்னு. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான், நம்மால நல்லா ஓடி ஃபர்ஸ்ட் அவன் வெயிட்ட குறைக்க போறானாமா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண போறானாமா. இதை கேட்ட உடனே ஹெரக்லஸ்க்கு செம ஹாப்பி. ஏன்னா அவன் திங்கிறத பார்த்து இப்படியே ஊதி வெடிச்சிருவானோன்னு நினைச்சான். ஆனா பரவாயில்ல, ஒரு வழியா புத்தி வந்து வெயிட்ட குறைச்சு ஸ்ட்ராங் ஆகணும்னு முடிவு பண்ணானே, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆக முடியும். சோ எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகு. இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போ, நிறுத்தவே செய்யாதேம்பா. அதுக்கப்புறம் தான் ஹெரக்லஸ் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா பையன் சடனா இந்த மாதிரி சீரியஸா மாறிட்டான். எப்போத்துல இருந்துன்னு யோசிச்சு பார்க்கும்போது மண்டையில டங்குன்னு ஒரு கட்டம் வந்து அடிக்கும். உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த நியூஸ் பேப்பரை படிச்சதுக்கு அப்புறம் தான் உசோப்பு கிட்ட இப்படி ஒரு மாற்றம் உண்மை அதானான்னு கேட்டா அவனும் ஆமாம்பா, எங்க கேப்டன் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன்னு வேற சொல்லுவான். ரொம்ப தூரம் ஓடிட்டானா, அதனால சுத்தமா முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. உடனே உசோப்புக்கும் லூஃபி கூட இருந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும். ஒன்னா ரெண்டு அவங்க பண்ண சாகசங்கள் ஏகப்பட்டதாச்சே. நம்ம உசோப்பு முதல்ல என்ன நினைச்சிருப்பானா, இவன் இல்லாமையே அவனால கிங் ஆஃப் த பைரட்டா மாற முடியும்னு. ஆனா அதான் இல்ல. என்னன்னா நம்ம லூஃபியை தடுக்க ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுகள்லாம் இருக்கானுங்க. அவங்க கூட சண்டை போடும்போது நம்ம லூஃபி தோத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சபாடி ஆர்கிபெலகோல இவங்க சண்டை போட்டப்போ அவன் கண்ணு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மறைஞ்சு போனாங்க. அந்த டைம் அவன் ஹெல்ப் காண்டி கத்துன்னு கத்திட்டு இருந்தான்ல. அப்படின்னா என்ன வேணும், அவனுக்கு தேவை சப்போர்ட். சோ அந்த சப்போர்ட்டை நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு ஹெரக்லஸை போட்டு படாத பாடுபடுத்துவான். நான் லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ராங் ஆகணும்னு. அவன் ஏன்டா உசுர வாங்குறேன்னு புலம்புவான். அப்பதான் அவனுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த ஒரு டேஞ்சரஸான ஐலாண்ட்ல ஹெரக்லஸ் ரொம்ப நாளா சர்வே ஆகிட்டு இருக்கான். அப்படின்னா அவனோட வெப்பன்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அது முடியும். சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ தான் எனக்கு இனிமேட்டு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் பானா. அவனுக்கே ஷாக் ஆகும், எது நான் உனக்கு மாஸ்டரான்னு. உடனே என் பேரு ஹெரக்லஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். உசோப்பும் கூடவே சேர்ந்து ஜால்ரா போட்டவனே பெரிய டீச்சர் மாதிரியே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதோட விட்டா பரவாயில்லையே, உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா முதல் விஷயம், இந்த ஐலாண்ட்ல ஏகப்பட்ட வெரைட்டில பிளான்ட்ஸுங்க இருக்குதுங்க. அதுல பாப் கிரீன் ஒன்னு இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளான்ட். அதோட சீட்ஸ் தான் இதுன்னு சொல்லி அவன் பெல்ட்ல சேர்த்து வச்சிருக்க ஒரு சீடு எடுத்து காட்டுவான். அதுக்கப்புறம் இங்க இருக்க ஒவ்வொரு பிளான்ட்ஸுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம உசோப்பு வேகமா கத்துக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் வெயிட்ட குறைக்கணும்ல, அதுக்காகவே வேகமா ஓடுவான். அவனுக்கு எப்படியாச்சும் லூஃபியை கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தியே ஆகணும், இவனும் கிங் ஆஃப் த ஸ்னைப்பரா மாறணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வெறி கொண்டு பிராக்டிஸ். அப்படியே கட் பண்ணி அந்த க்ளூம் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்கதானே ஜோரோ இருக்கான். இப்ப என்னன்னா அவனுமே ஸ்ட்ராங்கா மாறணும். அதனால என்ன பண்ணிடுவான், நேரா ஹாக்கையோட கால்லயே விழுந்து என்னைய ட்ரெயின் பண்ணுங்கன்னு ஹெல்ப் கேட்பான். ஏண்டா நானே உன்னோட எனிமி, என்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு இருக்கியா? உனக்கு அசிங்கமா இல்லையா? இங்க இருந்து வெளியில போ. உன்ன மாதிரி போரிங்கான ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, நான் உன்னைய ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஜோரோவை பயங்கரமா கேவலப்படுத்துவான். நம்ம ஜோரோக்கு செமையா காண்டாவும். ஆனா பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பொறுத்துக்குவான். ஏன்னா நம்ம பையலுக்கு பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக உங்க ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைன்னு வேற சொல்லுவான். ஆக்கைக்கெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அந்த பப்புன்ஸுங்க எல்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க. அதுங்க கிட்ட போய் தோத்து கடலுக்கு போக முடியாம ரிட்டன் இங்க வந்திருக்கான். சோ அப்படிப்பட்ட வீக்கான ஆளுக்கெல்லாம் என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு வேற சொல்லுவானா. அப்ப ஜோரோவோட பாடியை காட்டுறாங்க. அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டா ஒளியிட்டு இருக்கும். அப்புறம் தான் அவன் பெரிய ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா அவன் அந்த பப்புன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சு தொங்க விட்டுட்டானாமா. ஐ மீன் ஜெயிச்சிட்டான். அது எல்லாமே மட்டையாகி போய் கிடக்குதுங்க. ஹாக்கையே ஷாக் ஆயிருவான். ஜெயிச்சிட்டானான்னு அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. அத்தனை மங்கியும் அப்படியே பேனு கிடக்குங்க. பைய செஞ்சிட்டான்ல. சொல்ல போனா இப்போதைக்கு இந்த இடத்துல ஹாக்கை மட்டும்தான் இருக்கானாமா தோக்கடிக்கிறதுக்கு. ஆனா அவனை ஜெயிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறான். இதுல இருந்தே ஹாக்கைக்கு நல்லா தெரியுது அவன் இன்னுமே அவனை எனிமையா தான் பாக்குறான்னு. பட் இருந்தாலும் அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதா அவனால ஏத்துக்க முடியல. என்ன பர்பஸ் காண்டி நீ அப்படி கேட்கறன்னு கேட்டா, நான் உன்னை தோக்கடிக்கணும்பா. எப்படி அவங்கிட்டயே ட்ரைனிங் எடுத்து அவனையே தோக்கடிக்கணுமாமா. ஏண்டா என்ன கொள்றதுக்கு என்கிட்டயே ட்ரைனிங் எடுப்பியாரா? என்னமா காமெடி பண்றான்னு அவனையே சிரிப்பான். மொத்தத்துல ஜோரோ பண்றது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியர்டா இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் ஹாக்கை கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஆம்பிஷனை விட வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் போக்கஸ் பண்றான்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெரோனாவை கூப்பிட்டு போ கோஸ்ட் பொண்ணு போய் அவனை கொஞ்சம் கவனிச்சுக்காம்பா. அவளுக்கு கொல்ல காண்டாகும். இப்ப என்னன்னா ஹாக்கை அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கிட்டான். ஆனா இப்ப அவனுக்கு இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா பஞ்சர் ஆகி போயிருவான். அதனால எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு நம்மளுக்கு செம ஹாப்பி. அவங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பா, எல்லாம் என்கிட்ட தாண்டா வேலையை வாங்குறீங்க, நீங்க மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, லூசு பயிலாம்பா. ஹாக்கைக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. என்னதான் இவன் முட்டா பயிலா இருந்தாலும் அவனோட திமிர்ல இருந்து இறங்கி இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கறான்னா கண்டிப்பா வேற ஏதோ முக்கியமா இருக்குதுன்னு. இங்க பெரோனா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாப்பான். அதுல பார்த்தா நம்ம லூஃபியோட கையில 3D2Y சொல்லி எழுதி இருக்கும். அது எதுக்கு அப்படி எழுதி இருக்கான்னு சொன்னோன்னு ஜோரோ
இருந்துகிட்டு நாங்க 3 நாள்ல ஒரு சர்டைன் பிளேஸ்ல அவனை மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், ஆனா எங்களால அதை பண்ண முடியலன்னு சொல்லுவானா. அதை தான் அடிச்சு விட்டுருக்குதே. அப்ப 2 என்னன்னு ஏப்பா அப்படின்னா 2 வருஷம் 3 நாள்ல அவனை மீட் பண்ண முடியலன்னா 2 வருஷம் கழிச்சு தான் அவனை மீட் பண்ணணும். சோ இதை தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் பையன் இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி பண்ணியிருக்கான். அதுவும் இவன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காண்டியே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான். ஜோரோக்குமே இப்ப தெளிவா புரியுது என்னன்னா இப்ப இவங்க அடிச்சு புடிச்சு அவனை போய் மீட் பண்ணாலுமே நியூ வேர்ல்டுல போய் சர்வைவ் ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால இவங்களால முடிஞ்ச அளவுக்கு 2 வருஷம் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணி நியூ வேர்ல்டுக்கு என்ட்ரி ஆக போறாங்க. இதுதான் இவங்களோட பிளான். இதுதான் நம்மால அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்த சீக்ரெட் கோட் வேர்டு. இதை எப்படி இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. சரி எப்படியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிச்சு. என்ன இந்த ஜோரோ பையல ரெஸ்ட் எடுக்க சொன்னா ரெஸ்ட் எடுக்க மாட்டான். அவனுக்கு எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகி லூஃபியை கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தணும். உடனே அவனுமே பழைய விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். அதான் ஜோரோவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி அவனை அட்டாக் பண்ணும்போது இடையில பூந்து காப்பாத்தனால அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு ஏகப்பட்ட அட்டுலியம் பண்ணாங்க. அப்பவும் கூட அவங்களால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து எல்லாத்துக்கூடயும் சண்டை போட முடியல. நிறைய இடத்துல அடி வாங்கினாங்க. கடைசியா நடந்த சண்டையா அதுக்கான உதாரணம் தான். அதனால ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இவனுக்கு டைம் இல்லையாமா. சோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி சண்டையை ரெடியா நிப்பானா. அப்ப ஹாக்கை பார்த்துட்டு நீ ஏதோ பபூன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டேன்னு சொன்ன, கொஞ்சம் அங்க பாருமா. பார்த்தா குகைக்குள்ள இருந்து ஒரு பெரிய கூட்டமே வரும். அதுக்கெல்லாம் எப்படின்னா யாரு கூட சண்டை போடுதோ அவங்க பண்றதா அப்படியே காப்பி அடிக்கும். சோ இப்ப ஜோரோ என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே அதுகளும் பக்காவா காப்பி பண்ணிருச்சுங்க. இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இந்த பப்பூன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படின்னா மத்தவங்க மாதிரி இல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. சொல்ல போனா அவன் ஹாக்கையோட ஸ்டைல அப்படியே காப்பி பண்ணியிருக்கான். அந்த பப்பூன் கிட்டயுமே ஹாக்கை மாதிரியே ஒரு கத்தி ஒண்ணு இருக்கும். ஆளு வேற பார்க்க பயங்கர கொடூரமா இருக்கான். இவங்கிட்ட எல்லாம் நீ கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் இதுக்கப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்கா மாற போறேன்னு. அப்படியே ஜோரோ பாஞ்சு போய் பயங்கரமா அந்த பப்பூன் கூட சண்டை பட ஆரம்பிப்பான். இப்ப லூஃபி என்ன மெசேஜ் கொடுத்தா அதை எப்படி கொடுத்தான்னு நமக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. 3Dனா 3 நாள், 2Yனா 2 வருஷம். 3 நாள மீட் பண்ண முடியாது, அதனால 2 வருஷம் கழிச்சு இவங்க மீட் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க ஸ்ட்ராங் ஆகணும். சோ சபாடி ஆர்கிபெலகோக்கு இவங்க எல்லாருமே 2 வருஷம் கழிச்சு மீட் பண்ண போறாங்க. சோ அது வரைக்கும் ட்ரைனிங் வேற லெவல்ல வெறித்தனமா இருக்க போகுது. அதுல நம்ம லூஃபி வேற லெவல்ல ட்ரைனிங்காக ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.